ரூபாய் கொடுத்து நான் கார் வாங்கினேன் இல்லையா? இப்ப நான் விற்க போகும்போது எனக்கு கிடைப்பது 1,00,000 ரூபாய், ரைட்? அதுக்கு கீழே பாருங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு, 6 லட்சம் மைனஸ் 1 லட்சம், 5 லட்சம் ரூபாய். இப்ப ஆஸ் பர் மேடம் நிர்மலா 5 லட்சம் ரூபாய்க்கு நான் 18% ஜிஎஸ்டி கட்டணும். ஏற்கனவே நான் 6 லட்சம் ரூபாய் வாங்கின காருக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த காரை விற்கிறேன், சரியா? இப்ப அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நான் ஜிஎஸ்டி கட்டினா எனக்கு ஒரு 18,000 ரூபாய், எனக்கு மிச்சம் ஏதாவது கிடைக்கும், சரி, அது விட்டுருங்க. பட் இங்க மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இல்ல, இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டக்கூடாது. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீங்களோ எவ்வளவுக்கு இப்ப விற்கிறீங்களோ அது ரெண்டையும் கழிச்சு பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் வரதுல 5 லட்சம் ரூபாய், அதுக்கு நீங்க சரி. இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ எனக்கு ஜிஎஸ்டி வரும்? 18%. எவ்வளோ ஆகுது? 90,000 ரூபாய். நான் வித்தது எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய். என் கையில் எவ்வளோ மிச்சமாகுது? வெறும் 10,000. இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்ல இல்ல இது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு கிடையாது, இது வந்து ரெஜிஸ்டர்ட் கார் பயர் அண்ட் செல்லர். யார் இந்த ரெஜிஸ்டர்ட் கார் பயர் அண்ட் செல்லர்? நீங்க மார்க்கெட்ல போறீங்க இல்லையா, ரீசேல் கார் அப்படியே அடுக்கடுக்காக கார் எல்லாம் வச்சிருக்காங்க. இல்லையா OLX, கார் 24 இந்த மாதிரி பெரிய